வாங்க, உங்கள் ஐஸ்வர்யா டெய்லர் பேரை. இன்னைக்கு வந்து ஒரு கட்டிங் பண்ண பிளவுஸ்ல ரவுண்டு கழுத்துல த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத ஈஸியான மெத்தட்ல சொல்லித்தரேன். வாங்க, இதுதான் பிளவுஸு. இதுக்கு காம்பினேஷனான கலரு இதுதான், புடவை கலரு. இதெல்லாம் நம்ம நூல் பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஏங்க, இதுதான் த்ரெட்டு பார்த்துக்கோங்க. ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு 2-3 நூல் அளவு தான் இருக்கும். ஆமாம், வாங்க இது எப்படி வச்சு பைப்பிங் போடணும் அழகா அப்படிங்கிற மெத்தடை இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த ஆப்போசிட் துணியை ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு வெட்டிக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்க ஊர்ல இது மாதிரி நீங்க பவர் மிஷின் வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்க ஊர்ல இந்த மிதியை பார்த்துக்காங்க. இது மாதிரி டபுள் சைடு மிதி இருக்கும், லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு தெரியும். இது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, இந்த பக்கம் வேணா இந்த பக்கம் மாத்திக்கலாம். இது சென்டர் சாதாரணமா ப்ளவுஸ் தைக்கிறது. இது த்ரெட்டு. நான் எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை பார்த்துக்காங்க. இங்க பாருங்க, இந்த கிளாத்தோட ஒரு 1 இன்ச்சுக்கு மேல விட்டுருங்க. நூலு இந்த த்ரெட்டையும் வந்து இழுக்கக்கூடாது, இந்த கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. அப்படியே ரெண்டுமே ஒத்துனாப்புல தைங்க. தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெட்டிக்கலாம். பிடிச்சி தைக்கிறதுக்கான 1/4 இன்ச்சு, நான் அவ்வளோதான் 1/4 இன்ச்சு தான் பிடிச்சி தைப்பேன். பாக்கி உள்ளது நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடுக்கு ரவுண்டு கழுத்துக்கு லைனிங்ல நம்ம வெட்டியிருப்போம். அந்த லைனிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைப்பிங்கை வச்சு தைச்சுக்கலாம். எப்போதும் பிடிச்சி தைக்கிறவங்க
இப்படி வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து அப்படியே வச்சு பிச்சிட வேண்டியதான். அப்புறம் இது நம்ம ரவுண்டா வெட்டிக்கலாம். அதே மாதிரியே உள்ளார வந்து இவ்வளவு துணி இருக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் 1/4 இன்ச்சு வெட்டிக்கங்க. வெட்டிட்டு இந்த கார்னர் மட்டும் லைட்டா வெட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான், பைப்பிங் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா அவ்வளவு அழகா வருது பாருங்க. ஒரே அளவா இருக்கும். என்னதான் மாடல் போட்டாலும் அந்த பைப்பிங் கொடுத்து தைக்கிற அழகு தனி அழகு தான். ரவுண்டு கழுத்தா இருக்கட்டும், பாக்கழுத்தா இருக்கட்டும், வேற எந்த மாடலா இருக்கட்டும், ஆனா பைப்பிங் கொடுத்து தச்சோம்னு சொன்னா அந்த இதுக்கு நிகர் எதுவுமே இருக்காது. பார்த்துக்கோங்க, ஒரே அளவா இருக்கு, கரெக்டா இருக்கு, பார்க்க லுக்கா இருக்கு. ஆமா, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னாக்கா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம்.